shit. ஆரம்பிக்கலாங்களா? நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். மானங்கட்டவனே, எனக்கு என் மானத்தை விட உன் உயிர் தான் முக்கியம். டிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் சினிமா சர்க்கிளில் தமிழ் சினிமா, மலையாளம் சினிமா இந்த ரெண்டையும் கலந்து ஒரு கோர்வையாக எடுத்துகிட்டு வந்திருக்காரு நம்மளோட சோஸ் டீம் சாய்நாத். ஹலோ சாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இந்த வாரம் என்னென்ன அப்டேட்ஸ்லாம் இருக்குது? முக்கியமாக தமிழ் சினிமாவில் என்ன மாதிரி அப்டேட்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க? அதை விட போன வாரம் ரிலீஸ் ஆன சூர்யாவோட விஸ்வநாதன் சன்ஸ் மகுடம் ரெண்டு படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஒரு படம் வந்து நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூ, இன்னொரு படம் வந்து ரொம்ப நெகட்டிவ். அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாட்டு ஒரு படத்துக்கு நெகட்டிவ். அது என்ன படம்ன்றது ஆப்வியஸாக தெரியும். விஸ்வநாதன் சன்ஸ்க்கு வந்து ஃபுல்லாவே பாசிட்டிவ் தான். படம் நல்லா இருக்கு, வசூலாயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி அட்டர் அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்ல இருக்கிறது தான் மகுடமோட இது. டைட்டில் கார்டுல இருந்தே நீங்க வந்து ட்ரிபிள் ஆக்டா இருக்கும்லாம் சொன்னீங்க. ஆனா கடைசில நம்ம சொன்ன மாதிரி அது டபுள் ஆக்டா தான். எப்பவுமே நம்ம ஒண்ணு நினைச்சா அவங்க அதுல ஒண்ணு ட்விஸ்ட் மாதிரி ஒண்ணு எடுத்துட்டு வராங்க. அண்ட் அந்த படத்துல வந்து டைட்டில் கார்டுல இருந்தே ப்ராப்ளம், மிஸ்டேக்கு அப்படின்ற மாதிரி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. லியோ படத்துல இருந்தே டைட்டில் கார்டு வந்து இது பண்ணியிருக்காங்க. டைரக்ட் பண்ணவரு, நடிச்சவரு, ப்ரொடியூஸ் பண்ணவரு அவரே தான். ஆமா. இதுலக்கும் வந்து இதுல வந்து இளையராஜாவோட பாட்டுலாம் வந்து யூஸ் பண்ணாத சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு வந்து அவரு காப்பிரைட் தருவாரான்றது தெரியல. அது எப்பவுமே லேட்டா தானே, படம் ஹிட் ஆனா தானே காப்பிரைட்ஸ் பத்தி வருவாங்க. எனக்கு காப்பிரைட்ஸ் வேணும், இது என் படத்தோட இதுன்ட்டு. படம் தான் ஹிட் ஆகாதே, ஃப்ளாப் தானே. அப்படி இருக்கிறப்ப எப்படி அவங்க வந்து கேட்பாங்க? முக்கியமா இந்த டைட்டில் கார்டு விஷயமா நம்ம பேசிட்டு இருந்தோம். டைட்டில் கார்டுல வந்து தளபதி விஜய் அப்படின்ற மாதிரி இவர் புரட்சி தளபதி விஷால் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுல இருந்தே டைட்டில் மாதிரியே இவர் ஒன்னு ட்ரை பண்ணாரு. அது வந்து அதுவும் சரியா இல்ல, மொத்தத்துல படமும் சரியா இல்ல, கதையும் சரியா இல்ல, எமோஷன் சரியா இல்ல. முக்கியமா அவர் நடிச்சதுமே நல்லா இல்ல, ஆக்டிங்குமே நல்லா இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் மகுடமுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ரெஸ்பான்ஸா இருக்கு. அங்கீகாரம், மகுடமுக்கான அங்கீகாரம் இதுவாட்டுதான் இருக்கு. இந்த வாரத்துக்கான அப்டேட்ல தலையில இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். சொல்லுங்க, தலைக்கான அப்டேட். தலை சொல்லக்கூடாது, அஜித்தோட அப்டேட் சொல்லுங்க. அஜித் வந்து இப்போ சிறுத்தை சிவோட திருப்பி ஒரு படம் பண்றாரு. இந்த டேர்டெவிலுக்கு அப்புறம் அவங்க திருப்பி ஒரு படம் இல்லைங்க, அவர் 5ஆவதா ஒரு படம் பண்றாரு. அதான் திருப்பி 5ஆவது அதை மென்ஷன் பண்ணும். 5 படம் அந்த டைரக்டரோட பண்ணிருக்காரு. அதுல 4 படம் பண்ணிருக்காரு. இது 5ஆவதான படம். அந்த 4 படமும் வீல தான் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. விவேகம், வேதாளம், வீரம், விஸ்வாசம் 4 படம் ரவுண்ட் அப் பண்ணிருக்காங்க. அடுத்ததும் 5ஆவதா வர போகுது. இப்ப நீங்க சொன்னதுல அந்த வீரம் விஸ்வாசம்ன்ற மாதிரி இப்போ இந்த படத்தையும் வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்ட் மூவியா தான் கொண்டு வர போறாங்க. ஓகே. அந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றது வந்து ஐசாரி கே கணேஷ், வேல்ஸ் ப்ரொடக்ஷன். அப்புறமா டேர்டெவில் வந்து ஷாலினியே வந்து பண்றாங்க. இப்போ அதுக்கப்புறமாட்டு இருக்கிறது வந்து ஏஎல் விஜய் கூடயுமே ஒரு படம் பண்றாரு அப்படின்ட்டு லைன் அப் கொடுத்துருக்காங்க. டாக்குமெண்ட்ரி ஃபிலிமா அவர் வந்து பண்றாரு அப்படின்ட்டு. அதுவுமே அந்த ரேசிங் சம்மந்தமாட்டு தான் அவர் வந்து இந்த படம் கிளாடியேட்டர் அப்படின்னு வந்து சொன்னாங்க. முக்கியமா ஏஎல் விஜய்க்கு வந்து அஜித்தோட படம் பண்ணுன்றது ரொம்ப நாள் ஆசை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருந்தாரு. இது வந்து திரும்ப அவர் வந்து அஜித்துக்கு பிடிச்ச ஒரு ஜானராவே, ஆமா, அந்த மாதிரி அவங்க ட்ரை பண்ணி இப்போ அந்த படம் ஃபைனல் பண்ணியிருக்காங்க. ஸோ அஜித்துக்கு லைனப்ஸில் மூவிஸ் இருக்குது. இந்த 2 வருஷம் தலை தீபாவளி தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த படத்தை வர அக்டோபரில் கொண்டு வர சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாம், ஆனால் இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டாக வரவில்லை. பார்க்கலாம். இப்போ ஏஎல் விஜய் அக்டோபரில் வந்துச்சுன்னா ஜெயிலருக்கும் இதுக்கும் தான் கிளாஷ் வரலாம். தலைவர் தலை. ஆமாம். ஜனநாயகன் வந்து ZEE5ல ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம். எல்லாருமே போய் அந்த படத்தை வந்து வாட்ச் பண்ணுங்க. தியேட்டர்லேயுமே ரொம்ப ஜனவரி 9 வர வேண்டிய படம் அது இப்போ வந்தது. அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமாட்டு தான் படம் வரணுன்றது ஹிஸ்ட்ரியில எழுதியிருக்கு.
ஸோ அதனால இப்போ படமே வந்து இவருக்காகவே வந்து ஜி5 வந்து ட்ரெய்லர்லாம் கட் பண்ணி ஆமா ஆகஸ்ட் 20 ஆல்ரெடி இருக்குது நிறைய ட்ரெய்லர்ஸ் வந்து இதுக்கு இருந்தாலும் இப்போ ஜி5மே தனியாக ஒரு ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த வகையில் இப்போ அனிருத் காவ்யா மாறன் கல்யாணம். அனிருத்தும் காவ்யா மாறனும் வந்து நவம்பர் 11th கிரீஸில் வச்சு கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு கன்ஃபார்மா ரூமர். இப்போ வரைக்கும் ரூமர் தான், இன்னும் அஃபிஷியலாக அப்டேட்ஸ் எதுவுமே வந்து வரல. அவங்க அஃபிஷியல் அப்டேட் கொடுத்தா தான் நம்மளால் ஃபைனல் பண்ண முடியும். இது அஃபிஷியல் அப்டேட் எதுவும் இல்லை. ஆனால் இப்போ வரைக்கும் இருக்கிற ரூமர் படி எப்படின்னா நவம்பர் 11th அதுவும் கிரீஸில் வச்சு அவங்க வந்து கல்யாணம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வெயிட் பண்ணலாம். நவம்பர் 11th அவங்களுக்கு கல்யாணம் ஆகுதா அண்ட் அஃபிஷியலி இவங்க 2 ஃபேமிலியில இருந்துமே அப்டேட்ஸ் கொடுக்குறாங்களா அப்படின்றத பார்க்கலாம். அனிருத் பற்றி பேசிட்டோம். அபியங்கர் இருக்காரு. சாய் பத்தி சாய் சொன்னாதாங்க கரெக்டா இருக்கும். சாய் அபியங்கர் பத்தி சாய் நீங்க சொல்லுங்க. சாய் அபியங்கர் வந்து ராதிமான்னு சொல்லிட்டு ஒரு இந்தியோட இண்டிபெண்டன்ஸ் சாங்கா இது வந்து வருது. இது ஏதோ ஒரு பிரேக்கப் போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணி லைக் இந்த பாட்டு வந்து இந்த பிரதீப் ரங்கநாத் அந்த அவங்களோட சேர்ந்து பண்ண படத்தோட ஏதோ ஒரு இதுல சொன்னாங்க நல்லா இருப்போ ஒரு கண்ணுக்குள்ள இந்த மாதிரி பாட்டோட லைக் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல வருது பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இதுவரையும் நல்லா ப்ரோமோலாம் போட்டுட்டு இருந்தாங்க. சாய் அபியங்கர் வந்து இப்போ இதுக்கு போடலை, மேபி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ப்ரோமோன்னு சொன்னதுனால தலைவரோட ப்ரோமோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு, ஜெயிலரோட அப்டேட், அதை பத்தி பேசலாம். அந்த ப்ரோமோ முடிஞ்சு பாட்டே வந்துருச்சுங்க. ஆமா, அலபொலேலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாங் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அலபொலேலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங். இது ஹலமத்தி ஹபீபு மாதிரியே இல்லை. ஆமாம், அது ஜிப்ரீஸில் ட்ரை பண்ணாங்க. அரபிக்கா ஜிப்ரீஸான்னு தெரில. பட் அதில் வந்து சிவகார்த்திகேயன் ப்ரோமோவில் வந்து இது ஜிப்ரீஸில் நம்ம ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பட் இதுவும் அதே மாதிரி தான் ட்ரை பண்ணியிருக்காங்க போல. ஆனால் இதோட லிரிசிஸ்ட் யாருன்னு எனக்கு சரியா தெரில. ஓகே, இதுக்கும் வந்து காவாலா படத்துல வந்து தமனா மாதிரி இதுக்கும் யாரையாவது ஒருத்தங்களை வச்சிருப்பாங்களே ஆக்ட்ரஸா? ஷம்னா காசிம் சொல்லிட்டு ஒரு மலையாள ஆக்ட்ரஸ். ஓகே, அவங்க ஆக்சுவலாக தமிழ் படத்துலையுமே நடிச்சிருக்காங்க. தகராறு, கொடிவீரன் அந்த மாதிரி படத்துல எல்லாமே வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களோட ஃபர்ஸ்ட் படம் வந்து முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு, இதுதான் அவங்களோட தமிழ்ல ஃபர்ஸ்ட் படம். அதுக்கப்புறமாட்டு தான் அவங்க வந்து மலையாளம், தெலுங்கு அப்படின்ட்டு அவங்க ஒரு பேன் இண்டியா ஆர்டிஸ்டா மாறிட்டாங்க. அந்த வகையில் தலைவரோட அடுத்த அப்டேட் இன்னொரு படம் ஒன்று இருக்கு, தர்மனோட அப்டேட் என்ன வந்திருக்குன்னா, இது ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம் அண்ட் இது வந்து மாமனாருக்கும் மருமகனுக்கும் நடுவில் நடக்கிற கிளாஷ் பற்றி தான் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் லீக்ஸ் வந்திருக்கு. இது வந்து மாமனார் மருமகன் நடுவில் இருக்கிற கிளாஷ், இது ரியல் ஸ்டோரியா இல்லை இது வந்து டைரக்டரே வந்து கிரியேட் பண்ணியிருக்காரா அப்படின்றது பற்றி தெரியலை. ஆனால் டைரக்டர் இதில் உள்ள கேஸ்டெல்லாம் செதுக்கியிருக்காரு. ஆமாம், இந்த படத்தில் வந்து ரஜினிக்கு ஒய்ஃபா திரும்ப இணையிறாங்க சிம்ரன். அந்த வகையில் வந்து இன்னும் 2 கேஸ்ட் ஆட் ஆயிருக்காங்க. ஆமாம், அவங்க மருமகனாட்டு வந்து ராம் புத்னி அவர் தான் நடிக்கிறாரு அண்ட் மகளாட்டு வந்து ராஷிகண்ணா. இவங்க அடங்கமறு படத்துல எல்லாமே நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் வந்து தலைவரோட பொண்ணா நடிச்சிருக்காங்க. மருமகனா வந்திருக்காரு. ஸ்ருதிஹாசனுக்கு அடுத்த லீட்ல வந்து நிக்கிறது வந்து ராஷிகண்ணா, அதாவது ரஜினியோட பொண்ணுங்க அப்படின்ற கேரக்டர்ல இப்போ ராஷிகண்ணா வந்து நிக்கிறாங்க. ஓகே, அந்த வகையில் வந்து சிவி குமார்னு சொல்லிட்டு இவர் வந்து ப்ரொடியூசர் ப்ளஸ் டைரக்டர். இவர் வந்து XY அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைஃபை ஜானரில் படம் எடுத்திருக்காரு. இதில் புது விதமான ஆக்டர்ஸ்லாம் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதுவுமே 3 பார்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைஸ் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியும் கேள்விப்பட்டோம். அண்ட் அடுத்ததாக ஹாய் படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து அதுவுமே ரொம்ப யூனிக்காக இருக்கிற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்டில் வந்து ட்ரெய்லர் அமைஞ்சிருந்தது. அண்ட் டாக்ஸிக்குமே லைனப்ஸில் வந்து நயன்தாராவுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கு. 2 படத்தோட ப்ரமோஷன். ஆமாம், 2 படத்தோட ப்ரமோஷனையும் சேர்த்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோஷனுக்கு வராங்க நயன்தாரா, அதுதான் ஒரு மெயின் விஷயமாட்டு வந்திருக்கு. அண்ட் மூக்குத்தி அம்மன் 2மே வந்து ஷூட் ஆன் ப்ராசஸில் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். தமிழ் சினிமா பற்றி பேசிட்டோம், அடுத்ததான் மலையாளம் சினிமாவுக்கு போகலாம். மலையாளத்தோட அப்டேட் சொல்லுங்கள். மலையாளத்தில் வந்து பெத்தலேம் குடும்பாயன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் போலியோட படம் வருது. ஓகே, அந்த படத்துலயும் வந்து மமிதா பைஜு தான் நடிச்சிருக்காங்க. மமிதா பைஜுக்கு தாங்க இப்போ வந்து ஸ்டார்ட் அப்ஸில் நிறைய இருக்கு. அவங்களுக்குமே வந்து லைனப்ஸ் எப்படி ஒரு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வந்து அண்ட் அது தப்பும் இல்லை. அவங்களோட ஆக்டிங் எல்லாமே ஒரு படத்துலேயும் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எல்லா படத்துலையுமே டிஃப்ரெண்ட் ஆஃப் ஆக்டிங் வந்து அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு லைனப்ஸ் நிறைய இருக்கு. அண்ட் அவங்களுக்கு வந்து சூர்யாவோட படம் வந்து எப்படி ஒரு கிராண்ட் சக்ஸஸ் கிடைச்சதோ அந்த மாதிரி மலையாளத்துலேயும் ஒரு கிராண்ட் சக்ஸஸ் கிடைக்கும் வாழ்த்துவோம். அண்ட் இந்த படம் வந்து ராம்காம்னு நினைக்கிறேன், ராம்காம் ஆட்ட இது பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் லவ் செகண்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டேக் வர கொடுத்துருக்காங்க.
ஆக்சுவலாக இந்த படம் வந்து ஒரு 2.5 மணி நேரத்துக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம். அண்ட் இந்த படம் வந்து ஓணம்க்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்ற அப்டேட்ஸும் வந்தது. சோனி ஏதோ புது சேனல் வந்திருக்காங்க. ஆமாம், சோனி வந்து சோனி விழா அப்படின்ட்டு ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் ஒரு ஷோக்கு ஸ்டாரிங்காக யார் வந்திருக்காங்கன்னா சமந்தா வந்திருக்காங்க. இது வந்து ஒரு குக்கிங் ஷோ. இந்த குக்கிங் ஷோவில் சமந்தா மேபி ஹோஸ்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் அதை தாண்டி 12 தமிழ் செலிப்ரிட்டிஸ் தான் இந்த ஷோக்கு வந்து வராங்க அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் குக்கிங்க்கும் சமந்தாக்கும் எவ்வளோ தூரம் அப்படின்றத வந்து அவங்களோட எங்கள் தங்கம் படத்தோட ப்ரொமோஷன்லேயே நம்ம நிறைய பார்க்கலாம். அண்ட் இப்போது அவங்க வந்து ஒரு குக்கிங் ஷோட ஹோஸ்டாக இருக்கிறதுக்கோ இல்லை ஜட்ஜாக இருக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்த்தா எனக்கு வந்து இந்த சன் டிவியில் மாஸ்டர் செஃப்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து லைக் ஹாலிவுட்டில் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணிட்டு இருந்தாங்க. அது இங்கே வந்து ஒரு மாதிரி காப்பி பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாங்களா என்னன்னு தெரியல. பட் கொண்டு வந்தாங்க. அது கொஞ்ச நாள் தான் அதுவுமே வந்து கொஞ்சம் ரீச் ஆச்சு. லைக் ஒரு எபிசோட், ஒரு சீசனோ 2 சீசனோ வந்து விஜய் சேதுபதி தான் ஹோஸ்ட் பண்ணாரு. இருந்தது. ஆமாம், அதுக்கப்புறம் அவர் பிக் பாஸ் போயிட்டாரு, ஷோ இழுத்து மூடிட்டாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. ஹாய் படத்தோட டைரக்டர் விஷ்ணு எடவன் அவரோட அடுத்த படத்தோட அப்டேட் அதை பற்றி சொல்லுங்கள். சியான் விக்ரம் வந்து இந்த படத்தில் நடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. லாங் கேப். அதுக்கப்புறமா அது ஒரு ஃபேமிலி ட்ராமாவாக இருக்கும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ஓகே. அண்ட் இப்போது சியான் விக்ரம்னு பற்றி பேசுகிறப்போ துருவோட வீடியோ ஏதோ ரிலீஸ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அனுபமா பரமேஸ்வர் நம்ம லாஸ்ட் வீக் கூட பேசியிருந்தோம். அவங்களோட டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் பற்றி அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அண்ட் அது ரிலேட்டடாட்டு வந்து துருவோட வீடியோஸுமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போது. அண்ட் சியானுமே வந்து ஏதோ இஷ்யூஸ்லலாம் கூட மாட்டினார். ஏதோ குரங்கு சம்மந்தமாக ஏதோ ஃபாரின் குரங்கு ஏதோ அவர் வந்து வளர்க்குறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு இதுவும் இருந்தது. அண்ட் அப்படி ஃபுல்லாகவே ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் இஷ்யூவாட்டே போயிட்டு இருந்த டைமில் சியானுக்கு ஒரு மூவி வந்தது. ஒரு பெரிய இதுதான். இந்த படம் ஆக்சுவலாக ஹிட் ஆகணும். நடுவில் வந்த எல்லா படமே வந்து ஏதோ ஒரு சாங் டான்ஸ் வந்து ஏதோ லீக் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அதுவும் கேள்விப்பட்டோம். ஆமாம். ஓகே, அந்த வகையில் சித்தார்த் பேசினது ஏதோ இப்போ ஒன்று ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஆமாம், அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஐட்டம் சாங்ஸில் எதுலேயுமே நான் வந்து நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. விமனை ஆப்ஜிஃபைட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயமும் நான் வந்து பண்ண மாட்டேன், நான் ஒரு எத்திக்கல் ஆக்டர் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தில் சொல்லியிருக்காரு. ஆனா இவர் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா ஆகிறதுக்கு முன்னாடியோ நல்ல விஷயம் தானேங்க இது. இதையே நீங்க வந்து நோண்டி அதை பார்த்துட்டு இருக்கீங்க. சொன்ன விஷயத்த மட்டும் கேளுங்க. அதுதான் என்னோட டவுட். அரண்மனை 2 சுந்தர்சியோட படத்தோட லாஸ்ட் சாங்ஸ் வந்து எப்பவுமே ஐட்டம் சாங்காட்டு தான் இருக்கும். ஐட்டம் சாங்ன்றதை தாண்டி அதுல இருக்கிற எல்லா ஹீரோயின்ஸையும் போட்டு ஒரு டான்ஸ் அவர் வந்து பண்ணியிருப்பாரு. எப்படி பார்த்தா இந்த பாட்டுல வந்து வந்திருக்க மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்கலாம்ல, ஏன் வந்தாரு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குங்களா? இதை நீங்க சித்தார்த் கிட்ட தான் கேட்கணும். சித்தார்த் கிட்டோட காண்டாக்ட் நம்பர் உங்ககிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வேணா சித்தார்த் கிட்ட கேட்டு பாருங்க, அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றத பார்க்கலாம். ஓவராலாக இந்த வாரத்துக்கான எல்லா அப்டேட்ஸும் நம்ம வந்து பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வாரம் இணைந்திருங்கள். நான் ஆஷிகா குமார். நான் சாய்நாத்.